இந்த ஆண்டு முழுக்க எப்படி இதுக்குள்ள 100 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதியப்பட்டிருக்கும். 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. நடவடிக்கை என்ன ஒன்றுமில்ல. சிதம்பரம் அரசு கல்லூரியில படிக்கக்கூடிய பிள்ளைக்கு அத்திவாளரே பாலியல் வன்கொடுமை செய்யறான். இதுவரைக்கும் மாத சங்கம் பண்ண வேலை என்ன? ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் எதை பத்தி பார்க்க போகிறோம் என்றால், தமிழகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் காவல்துறையை அணுகுவோம். ஆனால் இந்த காவல்துறையை பிரச்சனைகள் தான் உள்ளது. அடிக்கிறதுக்கு வண்டி கேக்குறாங்க. There is no protocol. ஒரு பக்கம் என்னடா வாடகைக்கு காவல்துறைக்கு விடப்பட்ட இடத்தில் காவல்துறையை ஆக்கிரமிப்பு செய்துள்ளது. மறுபக்கம் காவல்துறையில் உயர் பதவியில் உள்ள டிஎஸ்பி சுந்தரம் அவர்கள் நடந்து போறான். கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல. அதுக்காக புகார் தெரிவிக்கிறார். இல்ல, என் குடும்பத்துக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம். வண்டியே கொடுக்காம நான் வண்டி இல்லாம பைக்கில தான் மூவ் பண்ண எல்லாருக்கும் தெரியும். எத்தனை நாள் குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும். நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா let it be. இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இந்த 2 பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது. கஷ்டம். போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா? வரையிலன்னா உடைச்சிருவாங்களாம். எப்படி? நேர்மைக்கு விடும் சவால் இது. என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா? இந்த அரச நெருக்கடி ஆக்கிறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான். I am capable of doing law and order work, but I am requesting to post me to the dog squad. நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு? என்ன மாதிரி எவ்வளோ அதிகாரிகள் மன குமுறலோடு இருக்கிறாங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும். என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் சுந்தரா டிராவல்ஸ் வராருன்னு கண்ணியமற்ற முறையில பேசிக் கொண்டிருக்கிறார். நாட்டோட பிரச்சனையை பத்தி பேசுவாங்கன்னு நினைச்சா இந்த பத்திரிகை ஊடகங்கள் காமராஜருக்கு யார் ஏசி போட்டு கொடுத்தது யாரு என்று ஆய்வு செய்கிறது. ஒரு செய்தி ஊடகம், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நாட்டுல எவ்வளவோ குற்றங்கள் நடக்குது. அதை பத்தி இந்த மீடியாக்கள் ஆய்வு இதுவரையும் செய்திருக்கா? மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முத்துவேல், கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடக்கும் ஆட்சியில் என்ன நடக்கிறது என்பது அவருக்கு தெரியவில்லை. மாதர் சங்கம் எவ்வளவோ வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக நடந்த பொழுதும் வாய்மூடி கண்டிருந்த மாதர் சங்கம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கூறியதற்கு கண்டனம் தெரிவித்து அவர் மீது புகார் அளிக்கிறது. மற்ற பிரச்சனைகளில் ஏன் மாதர் சங்கம் தலையிடவில்லை என்ற வினாவும் மக்களிடையே எழுந்துள்ளது. பார்த்துக்கோங்க மக்கா, இந்த சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை ஆளும் ஆட்சியாளர் சரியில்லை என்றால் எத்தனை துன்பங்களும் துயரங்களும் மக்களாகிய நாம் பார்த்து கொண்டுதான் இருக்க வேண்டும். தமிழகத்தில் வாழும் அனைத்து மக்களும் ஒரு பாதுகாப்பின்மையை உறுதிப்படுத்துகிறது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும்